ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். பல்லவனுக்கு வீட்டில் இருக்கவே முடியலை. வீட்டுக்கு காலேஜ் முடித்து வந்ததுமே வீடு ரொம்பவே தன்னந்தனியாக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. உடனே நிலாவுக்கு கால் பண்ணி, அண்ணி நீங்கள் இல்லாமல் வீடு வீடாகவே இல்லை. நான் இப்போ தான் காலேஜ் முடித்து வந்தேன். எனக்கு வீட்டுக்குள்ளே வந்ததுமே உங்கள் நினப்பாவே இருக்குது. உங்களை தேடிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் எப்போ அண்ணி வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இன்னும் ஒரு 4 நாள் தான் பல்லவா, நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். நீ கவலைப்படாத, நல்லபடியாக சாப்பிடு, எக்ஸாம் இருக்குன்னு சொன்னல, நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வைக்கிறாங்க. சரி அண்ணி, நீங்களும் உடம்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பல்லவனும் ஃபோனை வைக்கிறான். அப்படி பல்லவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நடேசனை பார்க்குறாங்க. நடேசன்கிட்ட போய் தன்னோட அம்மாவை பற்றி கேட்கலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசித்தது மட்டுமே இல்லாமல் நடேசன்கிட்ட போய், ஆமாம் இந்த மாதிரி சேரன் அம்மா தான் இறந்துட்டாங்க, அவங்கள நீங்கள் கொன்னுட்டீங்கன்னு சொல்லி ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தீங்க. ஆனால் என்னோட அம்மா என்னாச்சு? நீங்கள் உண்மையிலேயே அவங்கள கல்யாணம் தான் கட்டிக்கிட்டீங்களா, இல்லை தவறான முறையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களா? அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லை இல்லையாங்கிற மாதிரி அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நடேசன், டேய் என்ன நேற்று முளைச்சிட்டு இந்த மாதிரி 1000 கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமோ, போடா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம பல்லவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா நடேசன் நிதானத்துலேயும் இல்லை, அவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. சரி அவங்கக்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பல்லவன் தனியாக வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சேரனும் பாண்டியனும் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே பல்லவன், நீங்கள் 2 பேருமே எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா, இந்த மாதிரி சோழனுக்கு அவங்க மாமனாரும் அவங்களோட மச்சானும் ரொம்பவே தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். போய் என்னன்னு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் சோழனுக்கு ஆதரவாக நின்றுட்டு வரலான்னு தான் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன், என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறீங்க, நானும் வரேனேன்னு சொல்கிறாங்க. டே நீ சின்ன பையன், நீ அடுத்துலாம் உனக்கு காலேஜ் இருக்குது, எக்ஸாம் இருக்குதுன்னு வேற சொன்னல, நீ ஒழுங்காக வீட்டில் இருந்து படி, அண்ணங்க நாங்கள் 2 பேருமே போயிட்டு பார்த்துட்டு மட்டும் வந்துருந்தோம் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் பெரிய பிரச்சனை இல்லைன்னா சும்மாலாம் இப்படி கிளம்ப மாட்டீங்க, ஏதோ பெருசாக நடந்திருக்குது, என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம சேரனுமே, இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க பெட் கட்டி தான் நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பாண்டியனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன், அப்போ அண்ணி இனிமேல் வரவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அதே மாதிரியே ரொம்பவே அழுகவும் செய்கிறாங்க. அன்னிக்கிட்ட நான் இப்போ பேசினேனே, அண்ணி சகஜமாக தானே பேசுனாங்க, எதுவுமே என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இல்லை, நிலாவுக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஏன்னா சோழன் கூட அவங்க அப்பா வண்டியில் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு பெட் கட்டியிருக்காங்க. ஒரு வாரத்தில் நான் உன்கிட்ட இருந்து நிலாவை பிரித்து காட்டுதேன்னு சொல்லி தான் பெட் கட்டியிருக்காங்க. இதை கேட்டதுமே பல்லவன், எனக்கு நிலா அன்னைக்கு கிளம்பும் போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மனசில் சொல்லிச்சு ஏதோ தப்பாக இருக்குது, அவங்க கிளம்ப வேண்டான்னு சொல்லிச்சு. அதே மாதிரி தான் அவங்க போனவங்க திரும்பி வரமாட்டாங்களோன்னு சொல்லி ரொம்பவே பல்லவன் வருத்தப்பட்டு அழுகிறாங்க. உடனே சேரன், டேய் அதெல்லாம் இல்லைடா, நிலா நம்ம வீட்டு பொண்ணு தான், எப்போனாலும் அவங்க வந்துடுவாங்க, அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. பல்லவங்கிட்ட தைரியம் சொல்லி, நீ தயவு செஞ்சு வீட்டில் இரு, ஏன்னா நீ அங்கே வந்தால் உன்னையே நாங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வீட்டில் இருந்து பொறுப்பாக பார்த்துக்கோ, அப்பப்போ நாங்கள் கால் பண்ணுறோம், நாங்கள் பத்திரமா போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியனும் கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே பல்லவன், எப்படியாவது நீங்கள் நிலா அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுங்க, எனக்கு அண்ணி இல்லாமல் வீட்டில் எந்த வேலையுமே ஓடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நீ உள்ளே போய் பத்திரமா இரு, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லி 2 பேருமே திருவண்ணாமலைக்கு கிளம்பி வராங்க. அப்படி வண்டியில் வரும்போது நம்ம சேரன் பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க, டே வேற எதுவும் சோழன் சொன்னானா, அங்கே வேற எதுவும் பிரச்சனை இருக்குதா, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லு, மறைக்காத, நான் அங்கே போய் தான் என்னன்னு பார்க்கணும், தயவு செஞ்சு எதையுமே மறைக்காமல் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம பாண்டியனும், இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை, அங்கே நிலாவோட அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான் நம்ம சோழன்கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே ஒரு வாரத்தில் பிரிக்கணுங்கிறது தான் பிளானு, அதுக்காக மட்டும்தான் அங்கே ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சோழனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. சோழனை இன்னுமே ஒரு டிரைவரை நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடுமே ஒழுங்காக போடுறது இல்லையா, நிலா முன்னாடி மட்டுமே நல்லா பேசி நடிக்கிறாங்களாம். நிலா இல்லாதப்போ நம்ம சோழனை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்களான்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், ஏன் தம்பியை இந்த பாடு படுத்துகிறாங்களே, எதுக்காக இவங்க மாப்பிள்ளை விருந்துக்குன்னு கூட்டிகிட்டு போகணும். ஒரு வழியாக சேரனும் பாண்டியனும் திருவண்ணாமலைக்கு வந்து சேருதாங்க. நிலாவோட வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி நிலாவோட வீட்டை பார்த்ததுமே நம்ம சேரனுக்கும் பாண்டியனுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது. இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டா நம்ம வீட்டில் வந்து இப்படி ஒண்டி கொடுத்தனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க.
உடனே நம்ம சேரனுமே, ஆமாம் நிலா பொண்ணு எப்போதுமே ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருந்திருக்காங்க, அவங்க இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சேரனுமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இவ்வளோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட நடந்துக்கிடும் போது நம்ம அவங்களுக்குன்னு எதுவுமே செய்யலடா, சீக்கிரமாகவே நம்ம வீட்டில் பாத்ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க போகிற அந்த நேரம் அங்கே சோழனை நிலாவோட அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டத்தோட அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லி நிலாவோட அண்ணன் வீட்டை துடைக்கும் போது அவங்கள மிதித்து வேலையாவிங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சேரனுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுது. என்னோட தம்பியை இவங்க எல்லாருமே என்ன ஒரு அடிமை மாதிரி நடத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமும் வருது. மறுபடியுமே நிலாவோட அண்ணன் சோழனை அடித்து வேலையாகிறதுக்காக போகிறாங்க. இதை பார்த்ததுமே சேரன் ஓடி போய் தடுத்து நிலாவோட அண்ணன் கன்னத்தில் பலார்னு அறையுதாங்க. யார் ஏன் தம்பி மேலே கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது மாப்பிள்ளை விருந்துக்கா இல்லை உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறதுக்கா? இந்த மாதிரி என் தம்பியை ட்ரீட் பண்ணதுக்கு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு சொல்லி சேரன் ரொம்பவே சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வருத்தப்படவும் செய்கிறாங்க. ஐயா, நீங்கள் பெரிய மனுஷர், நல்லபடியாக நடந்துக்கிடுவீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே என் தம்பியை அனுப்பி வச்சேன், நீங்கள் ஏன் அவனை இந்த கொடுமைப்படுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன் தம்பியை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டாடா நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நீ நினைக்கிற? அவனை கூட்டிகிட்டு வந்ததே அவனை பழி வாங்குறதுக்குமா மட்டும்தான். ஏன்னா நான் சென்னைக்குன்னு வந்தப்போ வாயாடாது வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்டாட்டி நிலா ஏன் பொண்டாட்டி நிலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த வார்த்தையை எனக்கு கேட்க விருப்பமே இல்லை. எப்படியாவது நிலாவை என் பக்கம் நான் கூப்பிட்டுக்கணும் தான் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு சந்தர்ப்பமாக தான் இது அமைஞ்சது. அவன் இப்படி சொல்ல சொல்ல எப்படியாவது அவன்கிட்ட இருந்து நிலாவை பிரிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு பந்தயம் கட்டிக்கிட்டோம். அதில் ஒரு வாரத்தில் நான் நிலாவை அவன்கிட்ட இருந்து பிரித்து காட்டுறேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதை தான் நான் நடைமுறையும் படுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது நிலாவை வெறுக்க வச்சு சோழனை இந்த வீட்டிலேருந்து நான் அனுப்ப தான் போகிறேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. இப்போ கூட உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் பொண்ணு என்னை தாண்டி வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலா அங்கே இருந்துட்டு நான் ஏன் போக மாட்டேன், நான் சோழன் கூட தான் போவேன் அப்படிங்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நிலா அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கும் போதே இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த பந்தய கட்டினது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அப்போது நீங்கள் பாசத்துக்காக என்னை கூட்டிகிட்டு வரலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பாசம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பாசம் இருந்தது. அது மனோகர் பொண்ணோட நிலாவுக்கு மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்கிறது சோழனோட ஒய்ஃப் நிலா. இந்த நிலா மேலே எனக்கு பாசமும் கிடையாது, பரிதாபமும் கிடையாது. நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி நல்லா இருந்துருவீங்கன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்பா, நீங்கள் எல்லாருமே என் குடும்பத்தோடு ஏற்றுக்கிட்டதுமே நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உங்கள் சுயரூபம் எல்லாமே. நல்ல வேலை நான் இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா சோழன் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் எவ்வளோ போய் சொன்னாலுமே நான் நம்பாததுக்கு முதல் காரணமே அதுதான். நீங்கள் வேணும்னா என்னை கூட்டிகிட்டு வந்த இந்த ஒரு வாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நடிச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் உண்மையாக என்கிட்ட பாசமாக இருந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட உண்மையாக தான் பாசமாக இருந்தேன். எனக்கு இந்த ஒரு வார வாழ்க்கையே போதும். நாங்கள் எல்லாருமே இங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் சுயமரியாதை இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையை பிடிச்சிட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க. அப்படி போகும்போது சேரன் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை புரிஞ்சுக்கிட்டதே இவ்வளோ தான். அவங்களுக்குன்னு நிறையவே சுயமரியாதையும் இருக்குது, அதே மாதிரி சுய தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அவங்கள நம்பி அவங்க மேலே பாசம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இருந்திருக்காது. வீட்டில் சொல்லி நல்லபடியாகவே இந்த கல்யாணமும் நடந்திருக்கும். அவங்க இஷ்டப்படி அவங்க இந்நேரம் ஒரு வேலையிலையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. உங்களோட அவசர புத்தியால் தான் அவங்க வாழ்க்கையே இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவை நாங்கள் எங்கள் வீட்டு இளவரசியாக தான் பார்க்குறோம். அவளுக்குன்னு எங்கள் வீட்டில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. நாங்கள் அந்தளவுக்கு நிலாவை நல்லபடியாக பார்த்துக்கிடுதோம். நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே மனோகர், உங்கள் வீட்டில் வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அது வீடானே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த வீட்டில் எங்கள் நிலா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னா அது எங்களுக்கே புரியலை. பணம் எங்கே இருக்கோ அதை விட நல்ல மனசு எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்புறாங்க.